என்னோட வெப்சைட் செய்ய வர ஆட்கள்கிட்ட நான் முதலாவது கேட்குற கேள்வி உங்களோட டொமைன் நேம் இருக்குது, இல்லை டொமைன் நேம் வாங்கணுமான்னு சொல்லி. இப்போ டொமைன் நேம் என்னென்னு சொன்னால், நீங்கள் உங்களோட கடைக்கு ஒரு ஆளுக்கு அட்ரஸ் சொல்லி அவரை வர வைப்பீங்க. அதே மாதிரி இன்டர்நெட்டில் ஒரு ஆள் உங்களோட கடைக்கிலிருந்து பொருட்களை வேண்டுறதுக்கோ இல்லை உங்கள் சர்வீஸை வேண்டுறதுக்கோ ஒரு அட்ரஸ் கொடுப்போம். அதைத்தான் டொமைன் நேம்னு சொல்லுவோம். இதை நாங்கள் கன்னடத்தில் வேண்டலாம், எக்ஸாம்பிளுக்கு நேம் ஷீப்பில் வேண்டலாம், கோடாடியில் வேண்டலாம். எல்லாத்துலேயும் வேண்டுறதுக்கு முதல் ஒரு விஷயத்தை நாங்கள் கவனிக்கணும். என்னென்னா, உங்களோட பேர் வாசிக்கிறதுக்கு ஈஸியாகவும் டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கணும். ஆகப்பெரிய நேமை கொடுத்தோம்னா எழுத்துப்பில் வரும், அதனால் உங்களை ரீச் பண்ணலாம் போகும். அதே நேரம் உங்களோட பேர் சில நேரம் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும், அது விலை கூடவாக இருக்கலாம். உங்களுக்கு அப்போ அது தேவைண்டா வேண்டலாம். இல்லாட்டி நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரான்ஸில் உங்களோட கடை இருக்குன்னா பின்னுக்கு ஃப்ரான்ஸுன்ற போட்டோ இல்லை உங்களோட சிட்டின நேமை போட்டோ மாற்றி பண்ணலாம். பிறகு நாங்கள் கூகுளில் ரேங்க் பண்ணுறது நாங்கள் செய்கிற எஸ்இஓவில் தான் இருக்குது. உங்களுக்கும் இப்படி வெப்சைட் செய்யணும், டொமைன் நேமை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் உங்களோட பேரை கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இந்தியா டீட்டெயில்ஸ் இந்த ப்ரொஃபைலில் இருக்கும், நீங்கள் அதிலேருந்து என்னை கண்டெக்ட் பண்ணலாம்.